ஒரே நாடு, ஆனால் இரண்டு பொருளாதார முகங்கள். இந்தியா இன்னும் உலக வங்கியின் கணக்கின் கீழ் நடுத்தர வருமான நாடு என்ற நிலையிலேயே உள்ளது. ஆனால் அதே இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு உள்பட 5 மாநிலங்கள் மட்டும் உலக வங்கி நிர்ணயித்த மேல் நடுத்தர வருமான தரத்தை எட்டியுள்ளன. இது சாதாரண புள்ளி விவரம் அல்ல. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. உலக நாடுகளின் ஒருவருக்கான ஆண்டு வருமானத்தை அடிப்படையாக கொண்டு உலக வங்கி ஒவ்வொரு ஆண்டும் நாடுகளை வருமான பிரிவுகளாக வகைப்படுத்துகிறது. சமீபத்திய மதிப்பீட்டில் இலங்கை, வியட்நாம், பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் உயர்ந்த வருமான பிரிவுகளுக்கு முன்னேறியுள்ளன. ஆனால் இந்தியா இன்னும் லோயர் மிடில் இன்கம் எக்கனாமி என்ற நிலையிலேயே தொடர்கிறது. தற்போது இந்தியாவின் ஒருவருக்கான ஆண்டு வருமானம் 2760 அமெரிக்க டாலர். இது மேல் நடுத்தர வருமான நாடுகளுக்கான குறைந்தபட்ச அளவான 4636 டாலருக்கும் மிகவும் கீழே உள்ளது. ஆனால் மாநிலங்களை தனித்தனியாக ஆய்வு செய்த போது இந்தியாவின் சில பகுதிகள் உலக அளவிலான பொருளாதார தரத்தை எட்டியிருப்பது தெரிய வந்துள்ளது. உலக வங்கி நிர்ணயித்த அப்பர் மிடில் இன்கம் அளவை இந்தியாவின் 5 மாநிலங்கள் கடந்துள்ளன. அதன்படி டெல்லி, கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக முறையே தமிழ்நாடு 4வது இடத்தை பிடித்துள்ளது. தொழில்துறை வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்பத்துறை, வாகன உற்பத்தி, ஏற்றுமதி, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள், சேவைத்துறை ஆகியவை தமிழ்நாட்டின் ஒருவருக்கான வருமானத்தை உயர்த்த முக்கிய பங்காற்றியுள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர். இந்தியாவின் சில மாநிலங்கள் உலக அளவிலான வருமான நிலையை எட்டியுள்ள நிலையில் பல மாநிலங்கள் இன்னும் குறைந்த வருமான வளர்ச்சியிலேயே உள்ளன. அதன் விளைவாக தேசிய சராசரி வருமானம் உயராமல் இருப்பதுடன் மாநிலங்களுக்கு இடையேயான பொருளாதார இடைவேளையும் அதிகரித்து வருகிறது. அதாவது இந்தியாவின் வளர்ச்சி சமமாக இல்லை. சில மாநிலங்கள் அதிகமாக முன்னேற மற்றவை இன்னும் போராடி கொண்டிருக்கின்றன. ஒரே நாட்டிற்குள் வளர்ச்சியின் வேகம் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாறுபடுவது இந்த பட்டியல் மூலம் தெளிவாகிறது. இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இன்னும் மேல் நடுத்தர வருமான நாடுகளின் பட்டியலில் சேரவில்லை. இருப்பினும் டெல்லி, கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு, குஜராத் ஆகிய மாநிலங்கள் அந்த அளவுகோலை தாண்டியிருப்பது மாநிலங்களின் தனிப்பட்ட பொருளாதார வலிமையை வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் மாநிலங்களுக்கு இடையேயான வருமான இடைவேளை அதிகரித்து வருவது சமச்சீர் வளர்ச்சிக்கான புதிய சவாலையும் முன்வைக்கிறது. இந்தியா இன்னும் உலக வங்கியின் மேல் நடுத்தர வருமான நாடுகள் பட்டியலில் இல்லாவிட்டாலும் தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்கள் இந்த இலக்கை ஏற்கனவே எட்டிவிட்டன. இனி கேள்வி ஒன்றுதான், இந்த சாதனையை மற்ற மாநிலங்களும் எப்போது எட்டும் என்பதுதான். பொறுத்திருந்து பார்ப்போம்.